மத்திய கிழக்கில் கடந்த பல தசாப்தங்களாக ஈரான் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. அதன் நிழல் யுத்த கொள்கை மூலம் லெபனான் முதல் ஈமான் வரை தனது அதிகாரத்தை செலுத்தி வந்தது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்துள்ள ஆபரேஷன் ரோடிங் லைன் என்ற இராணுவ நடவடிக்கை ஈரானின் தற்சார்பு அரண்களை மிக எளிதாக உடைத்துள்ளது. இது வெறும் இராணுவ வலிமை மட்டுமல்ல, தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் எவ்வளவு பின்தங்கியுள்ளது என்பதை உலகிற்கு அம்பலப்படுத்தியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதலின் போது செயலிழந்தது. இஸ்ரேலின் F-35 போர் விமானங்கள் தெஹ்ரான் வான்பரப்பில் தடையின்றி உலவ வழிவகுத்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானின் இராணுவ பலத்தை விட அதன் ஆட்சி அதிகாரத்தின் மூளை குறிவைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நீதித்துறை தலைவர் ஹோலம் ஹசைன் மொசைனி எஜேஜி கொல்லப்பட்டது சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதித்த ஒரு நபர் இன்று அதே போன்ற ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டது ஈரானிய மக்களிடையே ஒரு விதமான கவலையான உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இவருடன் சேர்ந்து ஈரானிய புரட்சிகர காவல் படையின் உயர்மட்ட போர் தந்திரி வல்லுநர்கள் கொல்லப்பட்டது ஈரானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. ஈரான் எப்போதுமே தனது நிலத்தடி ஏவுகணை நகரங்களை வைத்து உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்தது. ஆனால் அமெரிக்காவின் அதிநவீன பங்கஸ் பஸ்டர் ரக ஏவுகணைகள் இந்த தளங்களை ஊடுருவி அளித்துள்ளன. குறிப்பாக ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் பாரிய சேதத்தை சந்தித்துள்ளன. இந்த தாக்குதலின் மூலம் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது ஈரானை ஒரு நிராயுத பாணியாக மாற்றும் முயற்சியின் யுத்தத்தின் தாக்கம் போர்க்களத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒவ்வொரு சாமானிய மனிதனின் பாக்கெட்டுகளையும் பாதிக்கிறது. ஈரானில் இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு ஹார்முஸ் ஜலசந்தி ஆகும். உலகளாவிய கச்சாய் விநியோகத்தில் 20% இந்த பகுதி வழியாகவே நடைபெறுகிறது. ஈரான் தனது தோல்வியை மறைக்க இந்த ஜலசந்தியை மூடினால் கச்சா எண்ணெய் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும். இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு இதனால் ஏற்பட போகின்ற ஆபத்து என்ன? ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள போராடும் இலங்கைக்கு இது ஒரு மரண அடியாக இருக்கும். பெட்ரோல் விலை லீட்டருக்கு 1000 ரூபாய் வரை உயரும் என எச்சரிக்கப்படுகிறது. இது போக்குவரத்து செலவுகளை உயர்த்தி அத்தியாவசிய பொருட்களின் விலையை விண்ணை தொட செய்யும். மீண்டும் ஒரு கியூ வரிசை காலத்திற்கு இலங்கை தள்ளப்படும் அபாயம் உள்ளது. தற்போது உலகம் ஒரு மெல்லிய நூலில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் நேட்டோ நாடுகள் அணிவகுக்கின்றன. மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனா ஈரானின் நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஒருவேளை ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக தனது படைகளை நகர்த்தினால் அது அதிகாரப்பூர்வமாக 3ஆம் உலக போருக்கான தொடக்க புள்ளியாக அமையும். ஈரான் இப்போது ஒரு முற்றுச்சந்தையில் உள்ளது. ஒன்று சரணடைந்து தனது ஆட்சியை காக்க வேண்டும், அல்லது தனது எஞ்சிய பலத்தை கொண்டு ஒரு தற்கொலை தாக்குதலை தொடங்கி உலகையே அழிவுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். இந்த யுத்தம் நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான். நவீன உலகத்தில் ஆயுத பலத்தை விட தொழில்நுட்ப பலமே மேல் நோக்கி நிற்கிறது. ஈரானின் வீழ்ச்சி என்பது அந்த நாட்டுக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல, மாறாக மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த அதிகார போட்டியின் புதிய அத்தியாயம். இலங்கை போன்ற சிறிய நாடுகள் இந்த வல்லரசு போட்டியில் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள போகின்றன என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி. மத்திய கிழக்கின் போர் மோகம் சூழ்ந்துள்ள நிலையில் பக்ரைனில் உள்ள ஜுஃபர் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான கடற்படை தளம் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவின் தலைமையகமாகவும் பிராந்தியத்தின் இராணுவ கட்டுப்பாட்டு மையமாகவும் விளங்கும் இந்த தளம் குறிவைக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. ஜூஃபயர் பகுதி முழுவதும் மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அவசர கால எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டதாகவும்
கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை தொடர்ந்து கடற்படை தளம் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தளம் முழுவதும் தற்போது முழுமையாக பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடங்கி சில மணித்தியாலங்களிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது ஈரானிய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அல்லது ஈரானின் நேரடி புரட்சிகர காவல் படையின் திட்டமிட்ட பதிலடியாக இருக்கலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். ஜுஃபைர் கடற்படை தளம் என்பது பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கடல்சார் நடவடிக்கைகளுக்கான நரம்பு மண்டலம் போன்றது. இந்த தளத்தின் மீது நடத்தப்படும் எந்த ஒரு சேதமும் ஈரான் மீதான அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த ராணுவ நடவடிக்கைகளை முடக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது கடற்படை தளத்திற்கு அருகே கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் சேதங்கள் குறித்த முழுமையான விவரங்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் 3ஆம் உலகப் போருக்கான தீப்பொறியாக மாறுமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. அமெரிக்க ஆதரவு நாடுகளின் இக்கட்டான நிலை. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ கால் தடங்களாக விளங்கும் நாடுகள் இப்போது ஈரானின் நேரடி இலக்குகளாக மாறியுள்ளன. தளங்களின் மீதான அச்சுறுத்தல். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம், கட்டாரில் உள்ள அல் உடைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தப்ராக் தளங்கள் மீது ஈரான் எந்த நேரமும் ஏவுகணை தாக்குதல் நடத்த தயாராக உள்ளது. பதிலடி பட்டியல். தாங்கள் மண்ணை அமெரிக்காவிற்கு பயன்படுத்த கொடுக்கும் எந்த நாடும் எமது எதிரியே என்ற ஈரானின் எச்சரிக்கை சவுதி அரேபியா, குவைட் மற்றும் ஓமான் போன்ற நாடுகளுக்கு பீதியை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக சவுதியின் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் ஒரு முறை ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் வியூகம் மற்றும் தற்காப்பு. இஸ்ரேல் இந்த முறை தற்காப்பை விட தாக்குதலுக்கே முன்னுரிமை அளித்துள்ளது. தனது அரோவ் மற்றும் டேவிட் ஸ்லிங் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை முழுவீச்சில் இயக்கி வரும் இஸ்ரேல் ஈரானின் பதிலடி தாக்குதல்களை முறியடிக்க முயல்கிறது. இருப்பினும் போருக்கான தினசரி செலவுகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி முடக்கம் காரணமாக பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இஸ்ரேல் $12 பில்லியன் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளது. உலகை உலுக்கும் பொருளாதார பாதிப்புகள். இந்த ராணுவ மோதல் போர்க்களத்தை தாண்டி சாமானியர்களின் சமையலறை வரை எதிரொலிக்கின்றன. பெட்ரோல் விலை ₹1000. உலகில் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை பெரலுக்கு $145 கடந்துள்ளதால் இந்தியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு $1000 வரை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் நிதி சந்தை வீழ்ச்சி எவ்வாறு காணப்படும்? அதாவது தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் $2800 உயர்ந்துள்ளது. மறுபுறம் இந்தியாவின் பங்குச்சந்தை மற்றும் அமெரிக்காவின் SBI 500 வரை ஒரே வாரத்தில் 12% வரை சரிந்துள்ளன. இந்த சூழல் சர்வதேச அமைப்புகளின் தோல்வியும் வீட்டோ அதிகாரம். ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூட்டத்தை கூட்டியிருந்தாலும் ரஷ்யா மற்றும் சீனாவின் வீட்டோ அதிகார போட்டியால் எந்த ஒரு உருப்படியான தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. G20 நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயன்றாலும் அமெரிக்காவின் பிடிவாதம் மற்றும் ஈரானின் ஆவேசம் உலகை ஒரு மாபெரும் பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கின்றது. ஆபரேஷன் ரேசிங் லயன் என்பது ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது உலக அதிகார மையங்களை மாற்றியமைக்கும் ஒரு புவிசார் அரசியல் நகர்வு. இதில்
அமெரிக்க ஆதரவு நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவை சார்ந்திருந்தாலும் புவியியல் ரீதியாக ஈரானின் தாக்குதல் எல்லைக்குள் சிக்கிக்கொண்டு இருதலைக்குள் இரும்பு நிலையில் உள்ளன. இந்த மோதல் நிறுத்தப்படாவிட்டால் 2026 ஆண்டு மனித வரலாற்றில் ஒரு கருப்பு ஆண்டாக பதியப்படும்.